Hi friends, welcome to our channel. In the video, நம்ம என்ன பார்க்க போறோம்னா comparator using operational amplifier. So இந்த comparator அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா input வந்து நமக்கு ரெண்டு இன்புட் இருக்கும். ஒன்று வந்து ரெஃபரன்ஸும், அதாவது நமக்கு தெரிஞ்ச ரெஃபரன்ஸோட இன்புட்டை கம்பேர் பண்ணி ரிசல்ட் கொடுக்குறது என்னன்னு சொல்லுவோம், கம்பேரிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு கம்பேரிட்டர்னா என்ன அப்படின்ற டெஃபினேஷன் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக இதோட கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே போகலாம். கம்பேரிட்டர் அப்படின்றது என்ன அப்படின்னா, a comparator is a circuit which compares a signal voltage applied at one input of an op-amp with a reference. இது என்னன்னு சொல்லுவோம், known reference. The reference voltage at the other input. ஓகேங்களா? ஸோ ரெண்டு இன்புட்டை கம்பேர் பண்ண போகிறோம். ஒன்று வந்து அப்ளைடு வோல்டேஜ், இன்னொன்று வந்து நோன் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ். இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் கம்பேர் பண்ணி கொடுக்குறத என்னன்னு சொல்லுவோம், கம்பேரிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கம்பேரிட்டர் வந்து எப்படி இருக்கும்னா, இட்ஸ் ஓப்பன் லூப் சர்க்கியூட். ஓகேங்களா? க்ளோஸ்டு லூப்பாக இருக்காது, ஃபீட்பேக் பார்த்துருக்காது, ஓப்பன் லூப் சர்க்கியூட்டாக இருக்கும். இதில் ரெண்டு கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. டைப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து நான் இன்வெர்ட்டிங் கம்பேரிட்டர், இன்னொன்று இன்வெர்ட்டிங் கம்பேரிட்டர். ஓகேங்களா? இப்போ நம்ம கம்பேரிட்டர்னா என்ன அப்படின்ற டெஃபினிஷனை பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து உங்களுக்கு வி இன்னுன்னு வச்சுக்கோங்க, இது வந்து வி அவுட். ஓகே, ஸோ நார்மலாகவே உங்களுக்கு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன இருக்குன்னா, ப்ளஸ் அவுட்புட் வந்து ப்ளஸ் வி சேச்சுரேஷன், அப்படி இல்லைன்னா மைனஸ் வி சேச்சுரேஷன். அவுட்புட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் வி சேச்சுரேஷன். இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் போத் த வேல்யூஸ். இன்புட் என்னென்ன இன்புட்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்புட் இருக்குது. ஒன்று வி இன், இன்னொன்று வி ரெஃபரன்ஸ். இந்த வி இன் இன்புட் வோல்டேஜ் வந்து வி ரெஃபரன்ஸோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு ரெண்டு அவுட்புட் கிடைக்கும். ஒன்று ப்ளஸ் வி சேச்சுரேஷன் ஆர் மைனஸ் வி சேச்சுரேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா ஐடியல் கண்டிஷனில் நமக்கு அவுட்புட் இந்த மாதிரி இருக்கும். கிராஃப் வந்து எப்படி இருக்கும்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கும். இந்த ப்ளஸ் வி சேச்சுரேஷன் அப்படின்னும் போது நமக்கு பீக்கில் எந்த மாதிரி இருக்கும், இது மைனஸ் வி சேச்சுரேஷனோட வேல்யூவாக கிடைக்கும். இதே நீங்கள் ப்ராக்டிக்கல் அப்படின்னு எடுத்திங்கன்னா, ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து எக்ஸாக்டாக இந்த ஜீரோவில் இருக்காது, இது அப்படியே நாங்கள் இன்க்ரீஸ் ஆகி இந்த மாதிரி போகும். இதுதான் என்னன்னு சொல்லுவோம்னா ப்ராக்டிக்கல் கிராஃப். ஓகேங்களா? இது ப்ளஸ் வி சேச்சுரேஷன், இது மைனஸ் வி சேச்சுரேஷன். இல்லை என்ன சொல்லுவாங்கன்னா விசிசி அப்படின்ற மாதிரி நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ ப்ளஸ் வி சேச்சுரேஷன் மைனஸ் வி சேச்சுரேஷன் இஸ் தி அவுட்புட் வேல்யூ, ஐடியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராக்டிக்கல் வேல்யூ. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நான் இன்வெர்ட்டிங் கம்பேரிட்டர் பற்றி பார்க்கலாம். இந்த நான் இன்வெர்ட்டிங் கம்பேரிட்டர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நான் இன்வெர்ட்டிங் கம்பேரிட்டர். நான் இன்வெர்ட்டிங் கம்பேரிட்டரோட சர்க்கியூட் டயக்ராம் இதுதான். ஸோ நார்மலாகவே இது நான் இன்வெர்ட்டிங்னா இன்புட் எதில் கொடுப்போம், இன்புட் வந்து பாசிட்டிவ் டெர்மினலில் இருக்கும். அப்போ பாசிட்டிவ் டெர்மினலில் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா விஇன். ஓகே, ஸோ இது வந்து என்னன்னு சொல்லணும்னா விஇன் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் இங்கே இருக்கிறது வந்து வி ரெஃபரன்ஸ். நெகட்டிவ் டெர்மினலில் கொடுக்குற இன்புட் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா வி ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதில் நோ ஃபீட்பேக் பாத் இல்லைன்றதுனால இது ஓப்பன் சர்க்கியூட்டாக இருக்கும். அவுட்புட் வந்து வி நாட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதில் வந்து மொத்தம் 3 கண்டிஷன் இருக்குது. என்னென்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 3 கண்டிஷன்ஸ். நமக்கு ரெண்டு இன்புட்டை நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எய்தர் வி இன்புட் ஷுட் பி லெஸ்ஸர் தென் வி ரெஃபரன்ஸ். வி ரெஃபரன்ஸை விட விஇன் வந்து லெஸ்ஸராக இருந்துச்சு அப்படின்னா அவுட்புட் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா output will be minus V saturation.
ஓகேங்களா? அதே போல் Vin கிரேட்டர் தென் V ரெஃபரன்ஸாக இருந்ததுன்னா அவுட்புட் என்னவா இருக்கும்? ப்ளஸ் V சேச்சுரேஷன் அப்படின்னு இருக்கும். இதே Vin அண்ட் V ரெஃபரன்ஸ் ரெண்டுமே சேமாக இருந்ததுன்னா இட் சேஞ்சஸ் த ஸ்டேட் ஆஃப் தி அவுட்புட் ஆம்ப், அதாவது ஆப்பமோட அந்த ஸ்டேட்டில் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, சேஞ்சஸ் த ஸ்டேட். இது எப்படி நமக்கு அவுட்புட் கிடைக்குது அப்படின்னா கிராஃப் பார்க்கும்போது நமக்கு இது புரியணும். இது வந்து ஜென்ரலாக இருக்கிற அந்த 3 கண்டிஷன்ஸ், V ரெஃபரன்ஸ், Vin, இது மூணுத்துக்கு இருக்கிற கண்டிஷன். இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையரில் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான் இன்வெர்ட்டிங் அப்படின்னா இன்புட் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா வாட் இஸ் த அவுட்புட்? அவுட்புட் இஸ் ஆல்சோ சேம். எந்த ஒரு சேஞ்சஸுமே இந்த ஃபேஸ் ஷிஃப்ட்டில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. ப்ளஸ் கொடுத்தா ப்ளஸ் ஆகும், மைனஸ் கொடுத்தா மைனஸ் ஆகும், நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். இதை தான் என்னென்னு சொல்லுவோம்? நான் இன்வெர்ட்டிங். அப்போ Vin லெஸராக இருக்குது, V ரெஃபரன்ஸை விட கம்பேர் பண்ணும்போது Vin லெஸராக இருக்குன்னா அவுட்புட் நமக்கு என்னவாக இருக்குன்னா மைனஸ் V சேச்சுரேஷன். Vin கிரேட்டராக இருக்குன்னா ப்ளஸ் V சேச்சுரேஷன். இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கான கிராஃபை நம்ம வரையலாம். ஸோ இது வந்து நம்ம இன்புட்டுன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது Vin நான் கொடுக்குறேன். இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா திஸ் இஸ் யுவர் பாசிட்டிவ் வேல்யூ. ஓகே, ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா Vin. ஓகே, ஸோ இது வந்து மைனஸ் Vin. ஓகே, ஸோ இது 0 ஆக்சஸில் இருக்குது. இப்போ இதுக்கான வேல்யூ வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நார்மலாகவே உங்களுக்கு ஒரு we are going to compare this value V reference எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இதில் 2 கண்டிஷன் எடுக்கிறேன். ஒன்று வந்து பாசிட்டிவ் V ரெஃபரன்ஸாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். இது கேஸ் 1. கேஸ் 1 வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் V ரெஃபரன்ஸ். ஓகே, பாசிட்டிவ் V ரெஃபரன்ஸ்க்கு நம்ம எடுத்துக்கலாம். இது பாசிட்டிவ் V ரெஃபரன்ஸ்னு எடுத்துக்கலாம். கேஸ் 2 வந்து கேஸ் 2 நெகட்டிவ் V ரெஃபரன்ஸ்னு எடுத்துக்கலாம். ஓகே, நெகட்டிவ் V ரெஃபரன்ஸ்னா இந்த வேல்யூ எப்படி இருக்கும்னா நெகட்டிவ்ல இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. பாசிட்டிவ் V ரெஃபரன்ஸ் மைனஸ் V ரெஃபரன்ஸ், இது அப்படியே நம்ம இங்கே எழுதிக்கலாம். இது V ரெஃபரன்ஸ், இது மைனஸ் V ரெஃபரன்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த வேல்யூ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கம்பேர் பண்ணலாம். இப்போ இதிலிருந்து இது வரைக்கும் நம்ம கம்பேர் பண்ணலாம். ஓகே, இதிலிருந்து இதை கம்பேர் பண்ணும்போது இது V ரெஃபரன்ஸ், இது Vin வேல்யூ. அப்போ இதுக்கான வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அப் டு திஸ் இந்த சைக்கிள் வரைக்கும் இருக்குது இல்லைங்களா, இது வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கம்பேர் பண்ண போகிறோம். ஓகே, அதே போல் இந்த லைன் வரைக்கும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இந்த கம்பேரிசன் மட்டும் நான் லைன்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நமக்கு 2 வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் V சேச்சுரேஷன். அவுட்புட் என்னவாக இருக்கும்? எய்தர் ப்ளஸ் V சேச்சுரேஷனாக இருக்கும், இல்லைன்னா மைனஸ் V சேச்சுரேஷனாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து V0 வேல்யூ. ஓகே, ஸோ ப்ளஸ் V சேச்சுரேஷனாக இருக்கும், இல்லைன்னா மைனஸ் V சேச்சுரேஷனாக இருக்கும். இப்போ இந்த வேல்யூ எப்படி மாறுதுன்னு பாருங்கள். Here the value is V reference is lesser when compared to Vin. Vin வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டராக இருக்குது. V reference வந்து இங்கே கிரேட்டராக இருக்குது when compared to Vin. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இது Vin. ஓகே, இப்போ புரியுன்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த இடம் வந்து Vin வேல்யூ, இது V reference. அப்போ V reference விட இந்த Vin எப்படி இருக்குன்னா மினிமம் வேல்யூவாக இருக்குது. அப்போ V reference is greater when compared to VI. அப்போ என்ன வரும் நமக்கு? the value will be V reference greater-ஆக இருக்குது அப்படின்னா மைனஸ் V saturation இல்லைங்களா? அப்போ இதில் நமக்கு எதுவாக இருக்கும்? அவுட்புட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் V saturation. this condition
இந்த கண்டிஷனில் வந்து நமக்கு என்ன இருக்கும் மைனஸ் வி சேச்சுரேஷன். இதே வி ரெஃபரன்ஸ் லெஸராக இருக்குது வென் கம்பேர்ட் டு வி இன்னுன்னா ப்ளஸ் வி சேச்சுரேஷன். இது மைண்டில் வச்சுக்கோங்க. இங்கே நம்ம வந்து நான் இன்வெர்ட்டிங் கம்பேரட்டர் யூஸ் பண்ணுறதுனால ப்ளஸ்ன்னா ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னா மைனஸ் நமக்கு கிடைக்கும். அப்போ அப் டு திஸ் பாயிண்ட் நமக்கு என்ன இருக்கும்னா மைனஸ் வி சேச்சுரேஷன் அப்படின்னு இருக்கும். ஓகே, up to this minus V saturation. இப்போ இங்கே பாருங்க, இந்த பாயிண்ட் வந்து ரெண்டுமே சேமாக இருக்குது. V ரெஃபரன்ஸ் சேமாக இருக்குது, V இன்னும் சேமாக இருக்குது. அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம், சேஞ்சிங் த ஸ்டேட். அப்போ ப்ளஸ் வி சேச்சுரேஷனாக இருந்ததுன்னா மைனஸ் வி சேச்சுரேஷனுக்கு போகும், மைனஸ் வி சேச்சுரேஷனில் இருந்தால் ப்ளஸ் வி சேச்சுரேஷனுக்கு போகும். அப்போ இந்த இடம் எப்படி இருக்கும்னா இட் சேஞ்சஸ் த ஸ்டேட். ஓகேங்களா? இப்போ அகைன் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு from this point to this point. இப்போ வீன் வந்து எப்படி இருக்குன்னா வி ரெஃபரன்ஸை விட கிரேட்டர் வேல்யூவாக இருக்குது இல்லையா? அப்போ என்ன ஆகும், நமக்கு ப்ளஸ் வி சேச்சுரேஷன் வரும். அப்போ அப் டு திஸ் பாயிண்ட் நமக்கு என்ன வரும், ப்ளஸ் வி சேச்சுரேஷன். ஓகே, அகெயின் இந்த பாயிண்ட் பாருங்கள், ரெண்டுமே சேம். வி ரெஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு வின். இப்போ என்ன ஆகும்னா இட் சேஞ்சஸ் த ஸ்டேட் ஃப்ரம் ப்ளஸ் வி சேச்சுரேஷன் டு மைனஸ் வி சேச்சுரேஷன். ஓகேங்களா? அகெயின் இந்த பாயிண்ட் பாருங்கள், இந்த பாயிண்ட் அப் டு திஸ் வி ரெஃபரன்ஸ் வந்து கிரேட்டராக இருக்குது, வின் வந்து லெஸ்ஸராக இருக்குது. வி ரெஃபரன்ஸ் கிரேட்டராக இருந்ததுன்னா நம்ம என்ன பார்த்தோம், மைனஸ் வி சேச்சுரேஷன். ஓகே, அகெயின் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அப் டு திஸ் இந்த பாயிண்டில் வந்து வின் வி ரெஃபரன்ஸ் ரெண்டுமே நமக்கு சேமாக இருக்குது. இட் சேஞ்சஸ் த ஸ்டேட் ஃப்ரம் மைனஸ் வி சேச்சுரேஷன் டு ப்ளஸ் வி சேச்சுரேஷன். அகெயின் இந்த இடத்த பாருங்கள், இந்த இடத்துல வரும்போது வின் கிரேட்டராக இருக்குது வி ரெஃபரன்ஸை விட. வின் கிரேட்டராக இருந்தால் ப்ளஸ் வி சேச்சுரேஷன். ஸோ ப்ளஸ் வி சேச்சுரேஷன் அப்படியே ட்ராப் பண்ணிக்க வேண்டியது தான் அப் டு திஸ். ஓகே, ஸோ இதுதான் ப்ளஸ் வி ரெஃபரன்ஸாக எடுத்தோம்னா நமக்கு வேல்யூ. இதே நெகட்டிவ் வி ரெஃபரன்ஸ் எடுத்தோம்னா நமக்கு ஆன்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து இந்த இடத்துல பாருங்கள், அப் டு திஸ் பாயிண்ட், இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வர்ற வரைக்கும் இன்புட் வோல்டேஜ் நமக்கு என்னவாக இருக்குது, வின் வந்து கிரேட்டராக இருக்குது இல்லைங்களா? இது வந்து ப்ளஸ் வி, இந்த ப்ளஸ் வின், இந்த பாயிண்ட் வந்து இது ப்ளஸ் வின், இது மைனஸ் வின். ஓகே, அதே போல் இங்கே ரெண்டு செட் பண்ண போகிறோம். ப்ளஸ் வி சேச்சுரேஷன், இது மைனஸ் வி சேச்சுரேஷன். திஸ் இஸ் த அவுட்புட் வேவ் ஃபார்ம் வி நாட். ஓகே, இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு என்ன வரும்னா இந்த இடத்துலேருந்து இந்த இடத்து வரைக்கும் we have the பாசிட்டிவ் வேல்யூ. பாசிட்டிவ் வேல்யூ இருக்குது அப்படின்னா வின் வந்து கிரேட்டராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். வின் கிரேட்டராக இருக்குன்னா ப்ளஸ் வி சேச்சுரேஷன் அர்த்தம். ஓகேங்களா? அப்போ எந்த லைன்லேருந்து எந்த லைன் வரைக்கும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள். இந்த லைன்லேருந்து இந்த லைன் வரைக்கும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஓகே, அதே போல் இந்த லைன் இந்த டச் ஆகுது இல்லைங்களா, மீட் ஆகிற இந்த லைன். ஓகே, இப்போ இதுக்கு நம்ம கிராஃப் வரைய போகிறோம். how to draw this, compare this value. இப்போ இதில் வந்து வின் வந்து கிரேட்டராக இருக்குது when compared to V reference. ஓகே, மைனஸ் வி ரெஃபரன்ஸ்னும் போது இது வந்து கிரேட்டராக இருக்குது. இப்போ நமக்கு என்ன வரும், ப்ளஸ் வி சேச்சுரேஷன் வரும். ப்ளஸ் வி சேச்சுரேஷன் இருக்கும். இந்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே சேமாக இருக்குது. வி ரெஃபரன்ஸும் மைனஸ் வி ரெஃபரன்ஸ் அண்ட் மைனஸ் வின் ரெண்டுமே சேமாக இருக்குது. அப்போ இட் சேஞ்சஸ் தி ஸ்டேட் ஃப்ரம் ஒன் ஸ்டேட் டு அனதர் ஸ்டேட். ஓகே, ஸோ தென் அகெயின் இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து எப்படி இருக்குன்னா வி ரெஃபரன்ஸோட வின் வந்து லெஸ்ஸராக இருக்குது. அப்போ அகெயின் என்ன ஆகும், மைனஸ் வி சேச்சுரேஷன் வரும். தென் இந்த பாயிண்ட் பாருங்கள், வின் கிரேட்டராக இருக்குது when compared to V reference. ஸோ இந்த பாயிண்ட்டில் வரும்போது நமக்கு எப்படி இருக்குன்னா இட் சேஞ்சஸ் தி ஸ்டேட். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வின் கிரேட்டராக இருக்குது. வின் கிரேட்டராக இருந்ததுன்னா the wave form.
ஸோ இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சைன் டு ஸ்கொயர் வேவ்ஃபார்ம் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ். என்ன நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are seeing the non-inverting amplifier. இந்த non-inverting amplifierல we have seen two cases. Case number 1 is V plus V reference and case 2 வந்து minus V referenceல நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறது inverting comparator. Inverting comparator. இன்வெர்ட்டிங் கம்பேரிட்டரில் என்ன நம்ம அதிகமாக கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதில் இன்புட் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் விஇன் கொடுப்போம், இதில் வந்து வி ரெஃபரன்ஸ் கொடுப்போம். ஓகே, அது மட்டும்தான் நமக்கு சேஞ்சஸ். ஸோ நிறைய இடத்துல நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் வி ரெஃபரன்ஸ்க்கு பதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு பொட்டன்ஷியோமீட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பொட்டன்ஷியோமீட்டர் எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ரெசிஸ்டர் போட்டு அந்த ரெசிஸ்டரை வேரி பண்ணுற மாதிரி இன்னொரு ரெசிஸ்டர் போட்டு இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அப்படி போட்டாலையும் சேம் சர்க்கியூட்டு தான், இப்படி போட்டாலையும் வி ரெஃபரன்ஸுன்றது நோன் வோல்டேஜ். இதை வந்து வேரி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பொட்டன்ஷியோமீட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இப்படியும் போடலாம், இல்லை பொட்டன்ஷியோமீட்டர் டயக்ராம் இருக்கிறதையும் நம்ம போட்டுக்கலாம். இன்வெர்ட்டிங் கம்பேரிட்டர் ஆர் நான் இன்வெர்ட்டிங் கம்பேரிட்டர் ரெண்டுத்துக்குமே வி ரெஃபரன்ஸ்க்கு வந்து எய்தர் யூ கேன் யூஸ் தி கம்பேரிட்டர் ஆஸ் தி வி ரெஃபரன்ஸ் வேல்யூ, பொட்டன்ஷியோமீட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ப்ளஸ் கொடுத்தா மைனஸ் ஆகும். அவுட்புட் என்னவாக இருக்கும்? மைனஸ் ஆஃப் தி விஇன் வேல்யூ. ஸோ நெகட்டிவ் ஃபேஸ் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ நார்மலாகவே இருந்ததை விட இதில் கொஞ்சம் ஒரு சின்ன விஷயம் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். விஇன் வந்து கிரேட்டராக இருக்குது வென் கம்பேர்ட் டு வி ரெஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரீவியஸில் நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? விஇன் கிரேட்டராக இருந்ததுன்னா ப்ளஸ் வி சேச்சுரேஷன் பார்த்தோம். ஆனால் இங்கே வரும்போது என்ன ஆகும்னா இந்த ப்ளஸ் என்ன ஆகும்? மைனஸாக நமக்கு மாறிடும். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு அவுட்புட் என்னவா இருக்கும்? ப்ளஸ் கொடுத்தா மைனஸ் ஆகும், மைனஸ் கொடுத்தா ப்ளஸ் ஆகும் வரும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்போ விஇன் கிரேட்டராக இருந்ததுன்னா மைனஸ் வி சேச்சுரேஷனும், விஇன் வந்து லெஸ்ஸராக இருந்ததுன்னா விஇன் லெஸ் தென் வி ரெஃபரன்ஸாக இருந்ததுன்னா ப்ளஸ் வி சேச்சுரேஷன் வரும். இந்த கான்செப்டை மட்டும் நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இதுதான் மெயின். விஇன் வந்து கிரேட்டராக இருந்ததுன்னா மைனஸ் வி சேச்சுரேஷன், விஇன் லெஸ்ஸராக இருந்ததுன்னா நமக்கு ப்ளஸ் வி சேச்சுரேஷன் அப்படின்னு கிடைக்கும். விஇன் நமக்கு லெஸ்ஸராக இருந்ததுன்னா ப்ளஸ் வி சேச்சுரேஷன். ஓகே, இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. இப்போ இதுக்கான டயக்ராம் நம்ம பார்க்கலாம். Okay, same way we are going to see two cases, case 1 and case 2. இது வந்து first case எடுத்துக்கலாம். case 1 நம்ம என்ன பண்ண போறோம்னா plus v reference கன்சிடர் பண்ண போறோம். case 2ல minus v reference நம்ம கன்சிடர் பண்ண போறோம். ரெஃபரன்ஸ் வந்து மைனஸ் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் டயக்ராம் மட்டும் நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிச்சுக்கிறேன். ப்ளஸ் வி ரெஃபரன்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம். ப்ளஸ் வி ரெஃபரன்ஸ், இதில் மைனஸ் வி ரெஃபரன்ஸ் இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கலாம். அதே போல் இதில் ப்ளஸ் வி சேச்சுரேஷன் மைனஸ் வி சேச்சுரேஷன் அது எல்லாத்தையும் மார்க் பண்ணிடலாம். இது வந்து விஇன் இன்புட் வோல்டேஜ், இது அவுட்புட் வோல்டேஜ்க்கானது. இந்த ஆம்ப்ளிடியூட் வேல்யூ வந்து ப்ளஸ் விஇன், இந்த ஆம்ப்ளிடியூட் வேல்யூ மைனஸ் விஇன், இது 0. இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா இட்ஸ் ப்ளஸ் வி ரெஃபரன்ஸ், இதில் இருக்கிறது மைனஸ் வி ரெஃபரன்ஸ், சேம் விஇன், இதெல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். இது ப்ளஸ் விஇன் ஆம்ப்ளிடியூட் வேல்யூ, இல்லை நீங்கள் நொட்டேஷன் மாற்றிக்கணுன்னா கூட வேறு வேல்யூ கூட நீங்கள் போட்டுக்கலாம். மைனஸ் விஇன், இது வி நாட் வேல்யூ, வி நாட்டில் ப்ளஸ் வி சேச்சுரேஷன் மைனஸ் வி சேச்சுரேஷன், அதே போல் இங்கேயும் ப்ளஸ் வி சேச்சுரேஷன் மைனஸ் வி சேச்சுரேஷன், ரெண்டுத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் பார்க்கலாம். இந்த டயக்ராமில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணணும்? அப் டு திஸ் பாயிண்ட், இந்த 0லேருந்து இந்த ப்ளஸ் வி ரெஃபரன்ஸ் வரைக்கும் இருக்கிற இந்த பாயிண்ட்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு கன்க்ளூஷன் பார்த்தோம் இல்லையா, இந்த கன்க்ளூஷன் தான் நமக்கு மெயின். இந்த கன்க்ளூஷனை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஓகே, இது மைண்டில் வச்சுக்கிறதுக்காக நான் இங்கே இடத்துல உங்களுக்கு வச்சுருக்கேன். ஏன்னா இதை வச்சு தான் நம்ம ரெஃபரன்ஸில் வச்சு தான் நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணுவோம். இப்போ அப் டு திஸ் பாயிண்ட், இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் வின் வந்து எப்படி இருக்குன்னா லெஸ்ஸர் வேல்யூவாக இருக்குது வென் கம்பேர்ட் டு ப்ளஸ் வி ரெஃபரன்ஸ். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். இதுக்கான லைனை நம்ம ட்ரா பண்ணிடலாம். அப் டு திஸ் பாயிண்ட், ஓகே, up to this point அதே போல் இதுலேயும் மார்க் பண்ணிடலாம். இந்த பாயிண்ட் கிராஸ் ஆகிற இடத்துல நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஒருவேளை இது இங்கே கிராஸ் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கிராஸ் ஆகும். ஓகே, ப்ளஸ் வி சேச்சுரேஷன் மைனஸ் வி சேச்சுரேஷன் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இந்த கேஸில் நமக்கு ஆன்சர் என்னவா இருக்குன்னு பாருங்கள். இங்கே வந்து வின் வந்து லெஸ்ஸராக இருக்குது வென் கம்பேர்ட் டு ப்ளஸ் வி சேச்சுரேஷன். வின் லெஸ்ஸராக இருந்ததுன்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும்? ப்ளஸ் வி சேச்சுரேஷன் வரும். ஓகே, இப்போ இங்கே ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வி சேச்சுரேஷன் அப் டு திஸ். இப்போ இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேமாக இருக்குது. இந்த இடத்துல இந்த பாயிண்டில் வந்து வி ரெஃபரன்ஸ் அண்ட் வி இன் ரெண்டுமே சேமாக இருக்குது. ரெண்டுமே சேமாக இருந்தால் என்ன பார்த்துருக்கோம்? சேஞ்சஸ் த ஸ்டேட் ஃப்ரம் எய்தர் ப்ளஸ் வி சேச்சுரேஷன் ஆர் மைனஸ் வி சேச்சுரேஷன். இது வந்து இந்த சேஞ்ச் ஆகும் அப்படின்றது நம்ம பார்த்துருக்கோம். ஸ்டேட் சேஞ்சஸ் இதுலேருந்து இதுக்கு சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த இடத்துல வரும்போது Vin is greater when compared to V reference. V reference இங்க இருக்கு, Vin இங்க இருக்கு. அப்போ Vin அடவை V reference அடவை Vin வந்து greater-ஆ இருக்கு. அப்போ என்ன செய்யலாம்? We can use this minus V saturation. அப்போ இதிலிருந்து இது வரைக்கும் minus V saturation. Again இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேமாக இருக்கு. சேமாக இருந்ததுன்னா changes the state. Plus V reference-லேருந்து minus V reference or minus V reference-லேருந்து minus V sat to plus V sat. இது வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த இடத்துல பாருங்க, இங்கே எப்படி இருக்குன்னா Vin வந்து லெஸ்ஸராக இருக்குது when compared to V reference. லெஸ்ஸராக இருந்ததுன்னா V reference லெஸ்ஸராக இருக்குது when compared to Vin அப்படின்னும் போது Vin வந்து Vin lesser when compared to V reference. அப்போ என்ன ஆகும்? plus V saturation. up to this இந்த பாயிண்ட்ல ரெண்டுமே சேமா இருக்கு. இந்த பாயிண்ட்ல V reference V in ரெண்டுமே சேமா இருக்கிறதுனால changes the state. plus V satல இருந்து minus V satக்கு சேஞ்ச் ஆகுது ஸ்டேட். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இதுல வந்து V in greater ஆயிடுச்சு when compared to V reference. V in greater இருந்தா minus V sat. okay, same concept இதுக்கும் நம்ம யூஸ் பண்ண போறோம். இதுல பாருங்க, up to this point இதிலிருந்து இது வரைக்கும் உங்களுக்கு வந்து Vin வந்து கிரேட்டராக இருக்குது. Vin கிரேட்டராக இருந்தால் மைனஸ் V சேச்சுரேஷன். அப்போ நமக்கு எதில் ஸ்டார்ட் ஆகும்? மைனஸ் V சேச்சுரேஷனில் ஸ்டார்ட் ஆகும். இந்த பாயிண்டில் ரெண்டுமே சேமாக இருக்குது. சேமாக இருந்ததுன்னா சேஞ்சஸ் தி ஸ்டேட் ஃப்ரம் மைனஸ் V sat to plus V sat. இப்போ இங்கே பாருங்கள், இதிலிருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இந்த பாயிண்ட் வரைக்கும் Vin வந்து லெஸ்ஸராக இருக்குது when compared to V reference. Vin லெஸ்ஸராக இருக்குது அப்படின்னா என்ன வரும்? plus V saturation. again இந்த பாயிண்ட்ல ரெண்டுமே சேமாக வந்ததுன்னா the state will change from plus V saturation to minus V saturation. again இந்த போர்ஷன் பாருங்க, இந்த போர்ஷனில் வந்து Vin வந்து கிரேட்டராக இருக்குது. Vin கிரேட்டராக இருந்ததுன்னா minus V saturation. again இந்த பாயிண்ட்ல ரெண்டுமே சேமாக இருக்குதுன்னா changes the state from minus V sat to plus V sat. ஓகே, ஸோ இப்படி தான் நமக்கு கிராஃப் நமக்கு கிடைக்கும். இதுதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன் வேவ் டு ஸ்கொயர் வேவ் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு டயக்ராம் வரைஞ்சி இந்த கிராஃபை ஒவ்வொன்றத்தையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல எப்படி இருக்குது அப்படின்றத ஒவ்வொன்றத்தையும் ப்ளஸ் V சேச்சுரேஷன் கிரேட்டராக இருக்கா லெஸ்ஸராக இருக்கா அப்படின்றத
அதை அப்படியே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இந்த கிராஃபை நம்ம ட்ரா பண்ணி முடித்தோம் அப்படின்னா we can complete this comparator. ஸோ கம்பேரட்டரில் இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம், டெஃபினிஷன் பார்த்தோம், டைப்ஸ் பார்த்தோம், நான் இன்வெர்ட்டிங் கம்பேரட்டர் எப்படி இருக்கும், இன்வெர்ட்டிங் கம்பேரட்டர் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். இப்போ இதோட அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கம்பேரட்டர். ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ கிராசிங் டிடெக்டர். ஜீரோ கிராசிங் டிடெக்டர். செகண்ட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா விண்டோயிங் டிடெக்டர்னு சொல்லுவோம். விண்டோ டிடெக்டர். தேர்ட் டைம் மார்க்கர் generator. The fourth one is phase meter. இது வந்து 2 மார்க்லோட கேட்பாங்க. What are the applications of comparator அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த 4 நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ சம்டைம்ஸ் உங்களுக்கு கம்பேரட்டர் மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா அப்ளிகேஷனோடு நிறுத்திக்குங்க. சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அப்ளிகேஷனும் எக்ஸ்பிளைன் வித் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா ஒவ்வொன்றத்தையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். இன்றைக்கான எக்ஸ்பிளனேஷன், இந்த அப்ளிகேஷனுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ.